இந்த ட்ரேட் சென்டர்ல வந்து இந்த வணிக திருவிழாவில் வந்து இது வந்து தென்னைக்கான ஒரு கான்செப்ட் ஸ்டாலுங்க. தென்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து 4.88 லட்சம் வந்து பயிரிடப்படுது. இது வந்து ஒரு முக்கிய பயிராக இருக்கு. தென்னையில வந்து நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து இப்போ நிறைய இந்த ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக இளநீரை குடிக்கிறது எவ்வளவோ பயனடையுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கோகோனட் சுகருங்க, நார்மல் சுகரோட இந்த மாதிரி கோகோனட் சுகர் இது பண்ணா இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இதுல வந்து 200க்கு மேற்பட்ட பொருட்கள் வந்து கோகோனட்ல இருந்து தயாரிக்கிறாங்க. கோகோனட் வந்து நம்ம இந்த பொருட்கள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி அலங்கார பொருட்கள், ஒவ்வொரு கல்யாண வீட்லயும் வந்து இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் பண்றாங்க. அது இல்லாம காயில்ல இருந்து பித்து, அதே மாதிரி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிளான்டர்ஸ் கூட பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கோகோனட் பீல் அண்ட் ஹோம் ட்ரெஸ்ஸிங்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர், சோப்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. இதை பயன்படுத்தும் போது எல்லாருக்கும் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட இந்த பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்துறது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் வந்து இந்த மாதிரி அலங்கார பொருட்களாக வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு ப்ராடக்ட், முக்கியமான ப்ராடக்ட்னா நீராங்கிறதுங்க. நீராங்கிறது இது வந்து நீராலிருந்து சுகர் எடுக்கிறாங்க, அதிலிருந்து நெக்டர் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ள ப்ராடக்ட்டுங்க. அது இல்லாமல் இப்போ இதிலிருந்து ஹேர் ஆயில்ஸு, இது வெர்ஜின் கோகோனட் ஆயிலுங்கிறது தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்கிறாங்க. அதனால இந்த மாதிரி வெர்ஜின் கோகோனட் ஆயில்ஸ் வந்து மார்க்கெட்டில் நிறைய இருக்குங்க. அதையும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வணிக திருவிழாவில் இந்த தென்னைக்கான ஒரு கான்செப்ட் ஸ்டாலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சிஎம் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.